everyone, welcome back to my channel Abhinaya Chakravarti. இன்னோட டாபிக் எதை பற்றி இருக்க போகுதுன்னா என் குழந்தைங்களோட வெயிட் கெயின் ஜேர்னி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரைட் ஃப்ரம் பர்த்லேருந்து அண்டில் இயர் வரைக்கும் அவங்க வெயிட் கெயின் போத் வெயிட் அண்ட் ஹைட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுட் டயட்டும், ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரி டயட் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, எப்படி நீங்கள் கொடுத்தீங்க, ஸோ 6 monthsக்கு அப்புறம் சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னெல்லாம் கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் இண்டிவிஜுவலாக கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணியிருந்தேன், பட் என்னால் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த வீடியோ வந்து நான் 4 பார்ட்ஸாக பிரிக்கலான்னு இருக்கேன். ஸோ 0 to 3 months, 3 to 6 months, 6 to 9 and 9 to 12 months. ஸோ ஒரு பார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெயிட் அண்ட் ஹைட் எவ்வளோ இருந்தது, வெயிட் கெயின் எப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்தது, அண்ட் அது போக வந்து ஃபுட் என்ன நாங்கள் கொடுத்தோம், என்ன டயட் நாங்கள் ஃபாலோ பண்ணணும், ஒரு மந்த்லேயும் எப்படி நாங்கள் அதை அப்படியே அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போனோம். அண்ட் ஃபைனலி அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி குவார்ட்டர் அவங்க பிக் ஒன்று நான் ஆட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் எதுவும் சொல்லியிருந்தீங்க அவங்க ட்ரான்சிஷன் எப்படி இருந்தது, ஏன்னா லோ பர்த் வெயிட் பேபிஸாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து as month progresses அவங்க ட்ரான்சிஷன் எப்படி இருந்தது, நிறைய பேர் வந்து செப்பரேட்டாக வந்து பிக்ஸ் மட்டுமே ஆட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் இதில் வந்து அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி குவார்ட்டர் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு பிக் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அது பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஸோ now we'll get started. 0 to 3 months அப்படின்னு சொல்லும் போது as we all know இந்த ஸ்டேஜஸில் வந்து குழந்தைங்க வெறும் மதர்ஸ் மில்கில் மட்டும்தான் இருப்பாங்க. இன்கேஸ் அது பத்தலை அப்படின்னா வந்து ஃபார்முலா மில்க்குக்கு நம்ம ஸ்விட்ச் ஓவர் ஆகும். பட் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி கொடுங்க. ஒன்று கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்டாப் பண்ணிடாதீங்க, பேலன்ஸ் பண்ணி கொடுங்க. தோ உங்கள் மில்க் கம்மியாக இருந்தாலுமே நீங்கள் அதுக்கான ஃபுட்டெல்லாம் நீங்கள் என்ன எடுக்கணுமோ டயட் எடுத்துக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. ஃபுல்லாக விட்டுடாதீங்க. ஸோ பேலன்ஸ் பண்ணி 2 மில்க்கும் கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 months வந்து இந்த 2 மில்கில் மட்டும்தான் குழந்தைங்க இருப்பாங்க. அண்ட் நாட் ஈவன் வாட்டர். டாக்டர் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறதும் அதாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா குழந்தைங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அது தாராளமாக மதர்ஸ் மில்கில் இருந்தும் ஃபார்முலாவில் இருந்துமே அவங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ நாட் ஈவன் வாட்டர் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பீடியாட்ரிஷியன் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் வந்து at the end of 2nd month குழந்தைங்க எவ்வளோ பர்த் வெயிட் இருக்காங்களோ at the end of 2nd month பார்த்தோன்னா ஒரு 1.5 கிலோ அதுலேருந்து ஏறி இருப்பாங்க. அண்ட் at the end of 3rd month பார்த்தீங்கன்னா அங்கேருந்து திருப்பி ஒரு 1.5 kgs ஏறி இருப்பாங்க. ஸோ ஆன் அண்ட் ஆவரேஜ் பார்த்தோன்னா ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு 250 grams பக்கம் குழந்தைங்க ஏறிட்டு வருவாங்க. பட் அகெயின் இந்த வெயிட்டு தான் குழந்தைங்க இருக்கணும், ஓகே இது மைல் ஸ்டோன், இதை வந்து நம்ம ஒரு மார்க்காக வச்சுட்டு இதிலிருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா எவ்ரி பேபி இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம ஒரு குழந்தைய வச்சு இன்னொரு குழந்தைய கம்பேரே பண்ண முடியாது. ஸோ டோன்ட் கம்பேர் பிட்வீன் பேபிஸ். ஸோ குழந்தைங்க வந்து அவங்க மைல் ஸ்டோன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து அவங்களுக்கு எப்போ அது ரீச் ஆகணுமோ அந்த டைமில் கண்டிப்பாக அவங்க அட்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். அண்ட் கம்மிங் டு மை பேபிஸ் வெயிட் பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்க ரெகுலர் ஃபைல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு வந்து அவங்க வேக்சினேஷன் ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ இம்யூனைசேஷன் டேபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ஃப்ரம் எந்தெந்த வேக்சின்ஸ் இருக்கட்டும், எந்த டேட்டில் போடணும், அண்ட் அடுத்த வேக்சின் எப்போ டியூ எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வேக்சினேஷன் ஹிஸ்ட்ரி. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து ஸ்பெசிஃபை பண்ண வெயிட் அண்ட் ஹைட் ஆகட்டும் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். ஸோ இது வந்து பேபி 1ஓட ஃபைல். அண்ட் பர்த் வெயிட் அவளுக்கு பார்த்தீங்கன்னா 2.4 kgs இருந்தது. அண்ட் பேபி 1க்கு பேபி 2க்கு பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, ஒரு 250 to 300 grams தான் டிஃப்ரென்ஸில் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து பை த எண்ட் ஆஃப் 3rd month பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட் வந்து 4.5 kgs இருந்தது. ஸோ 2.4 kgsலேருந்து 4.5 kgs வந்திருந்தா. ஸோ பை த எண்ட் ஆஃப் 3rd month வந்து வெயிட் வந்து 4.5 kgs இருந்தது. அண்ட் அட் த எண்ட் ஆஃப் 3rd month வந்து என் குழந்தைங்க வந்து இப்படி தான் இருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் தியர் பிக்சர். Coming to the next part, 3rd to 6th month. இந்த ஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் த ப்ரீவியஸ் ஸ்டேஜ் until 6 months வரைக்குமே டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறது மதர்ஸ் மில்க் இல்லை ஃபார்முலா மட்டும்தான். எக்ஸ்ட்ராவாக எதுவுமே கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. அகெயின் நாட் ஈவன் வாட்டர். பட் இதில் நாங்கள் ஒரே ஒரு சேஞ்ச் என்ன பண்ணோம்னா த்ரூ அவுட் த டே வந்து நாங்கள் வெறும் மதர்ஸ் மில்க் இல்லை ஃபார்முலாவில் மட்டும்தான் இருந்தது. எக்ஸப்ட் நாங்கள் ஈவினிங் அந்த 5 o'clock போல் ஒரே ஒரு நேரம் மட்டும் ராகிக்குள் நாங்கள் கொடுத்தோம். அதாவது 90 days குழந்தைங்க கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இது நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ அகெயின் நான் சொல்லிக்கிறேன், இது வந்து என் குழந்தைங்களுக்கு ஒத்து போச்சு அண்ட் அவங்களுக்கு வந்து இது அவங்க அடாப்ட் ஆகிட்டாங்க. பட் நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஃபுட் இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா ராகிக்கூழ் வந்து தண்ணியாட்டு நாங்கள் காய்ச்சி கொடுத்தோம். ஸோ ஆஃப்டர்நூன் ஒரு 11-12 o'clock போலவே வந்து நாங்கள் ஒரு 2 to 3 tablespoons, ஏன்னா 2 குழந்தைங்களுக்கும் வேணுங்கிறனால
2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ராகி வந்து நாங்கள் ஊற வச்சிட்டோம். அதுக்கப்புறம் நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு 4:30 5 o'clock வந்து நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அதை அரைச்சி பால் எடுத்துட்டு அதை நாங்கள் நல்லா தண்ணியாட்ட காய்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம். வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஸ்டார்டிங் கீ எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் சால்ட் மட்டும் லைட்டாக போட்டு நாங்கள் கொடுத்தோம் தண்ணி கன்சிஸ்டன்சியில். அண்ட் ஒரு சின்ன கப் அளவுக்கு தான் நாங்கள் கொடுத்தோம். ஸோ இது அவங்களுக்கு நல்லா சேர்ந்துருச்சு. ஏன்னா என் அம்மா ஃபீல் பண்ணாங்க இப்போ எக்ஸ்க்ளூசிவாக மதர்ஸ் மில்கில் இருந்தால் பிரச்சனையே இல்லை, ஏன்னா அதுக்கு மேலே எதுவுமே எந்த ஒரு நியூட்ரியண்ட்டும் நம்மளுக்கு கிடையாது. பட் ஃபார்முலாலையும் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறனால பேலன்ஸ் பண்ணி வச்சனால அவங்க வளர வளர அவங்களுக்கு கொஞ்சம் மில்க் பத்தாத மாதிரி இருந்தது ஒரு ஃபீல். அதனால இதை ட்ரை பண்ணலான்னு சொல்லி நாங்கள் பண்ணோம். ஸோ 90 days முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொடுத்தோம். ஸோ அகெயின் நான் சொல்கிறேன், ஸோ ராகி வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப்டர்நூனே கழுவி நல்லா ஊற வச்சுடுங்க. பட் அகெயின் திருப்பியும் நல்லா கழுவிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க மிக்சியில். அதோட பால் மட்டும் எடுத்து காய்ச்சி தண்ணியாட்ட நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுங்க. ஸோ இது வந்து ஒரு இது இல்லை, நீங்கள் இதுக்கு 6 monthsக்கு அப்புறமும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இது அவங்களுக்கு நல்லா சேர்ந்துருச்சு. ஸோ நாங்கள் ஒரு 5 o'clock போல் ஷார்ப்பாக இந்த இது ராகி கூழ் கொடுத்தோம். அதர்வைஸ் த்ரூ அவுட் த டே வந்து அவங்க வந்து வெறும் மில்கில் மட்டும்தான் இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 4th month ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் பனானா கொடுத்தோம். வேறு எந்த ஃப்ரூட்டுமே அந்த ஸ்டேஜில் கொடுக்கல, பனானா மட்டும் கொடுத்தோம். ஒரு அதுவுமே ஒரு 2 ஸ்பூன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி தான் கொடுக்கணும். ஒன்று கையில் ஸ்மாஷ் பண்ணுங்கள், இல்லை நல்லா ஒரு ஸ்பூனில் நீங்கள் ஸ்மாஷ் பண்ணாலே போதும். ஸோ நாங்கள் ஒரு பழம், நாட் ஈவன் 1 banana, சும்மா ஒரு பனானாவே 2 பேத்துக்கும் ஹாஃபாக நாங்கள் கொடுத்தோம். அதுவும் சின்ன பீஸாக தான். ஸோ ஒரு பனானா மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ 6 months வரைக்குமே இதுதான் அவங்க ரொட்டீனாக இருந்தது. அண்ட் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்தோன்னா, ஒரு குழந்தைக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் கொஞ்சம் ஆகிட்டு இருந்தது. பட் அதர்வைஸ் இன்னொரு குழந்தை வந்து ஷி வாஸ் நார்மல். ஸோ கான்ஸ்டிபேஷன் ஆனனால இது வந்து என்னோட ஒரு நெய்பர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, 2 திராட்சை, அந்த பெரிய திராட்சை நம்மளுக்கு ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கும், அந்த நார்மல் ரைசன்ஸ் கிடையாது, பெரிய திராட்சை. ஸோ அது வந்து நல்லா நைட்டே வந்து நீங்கள் சோக் பண்ணி வச்சுடுங்க வாட்டரில். நல்லா கழுவிட்டு சோக் பண்ணிக்கோங்க நல்ல தண்ணியிலேயே. அண்ட் மார்னிங் எடுத்து நல்லா நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா, கையிலேயே ஸ்மாஷ் பண்ணால் போதும், நல்லா அது ஸ்மாஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் அது நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு அந்த வாட்டரை வந்து நல்லா ஒருக்கா நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. பட் ஒரு டீ ஸ்ட்ரெயினரில் போட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அந்த வாட்டரை கொடுத்தீங்கன்னா அது வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் குழந்தைங்களுக்கு வராது. அண்ட் ஒரு குழந்தைக்கு அது வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஸோ இது மட்டும் தான் நாங்கள் பண்ணோம். ஸோ பனானா, அந்த ராகி கூழ் கொடுத்தோம். அண்ட் இந்த திராட்சை வந்து கான்ஸ்டிபேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இது கொடுத்தோம். அதர்வைஸ் மில்கில் மட்டும்தான் 6 months வரைக்கும் இருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து குழந்தைங்களோட ஹைட் அண்ட் வெயிட் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் 6th month பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து 7.25 kgs வந்திருந்தது. அண்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 68 centimeters இருந்தா. அண்ட் ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 41 centimeters. ஸோ இதுதான் வந்து பை த எண்ட் ஆஃப் 6th month வந்து இதுதான் அவங்க வெயிட் அண்ட் ஹைட். அண்ட் இந்த ஸ்டேஜில் பை த எண்ட் ஆஃப் 6th month வந்து என் குழந்தைங்க வந்து இப்படி தான் இருந்தாங்க. ஸோ திஸ் வாஸ் தியர் மைல்ஸ்டோன். Now coming to the next part, 6 to 9 months. இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற ஸ்டேஜாக இருக்குங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குற நம்ம 6th monthலேருந்தே வந்து நம்ம சாலிட் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். டாக்டர்ஸே வந்து 6 months ஸ்டார்ட் ஆனோடனே சாலிட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்குமே கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். அண்ட் போத் குழந்தைங்களுக்குமே அப்படி தான் இருக்கும். அண்ட் எந்த ஃபுட் நீங்கள் ட்ரை பண்ணாலும், எதை இன்ட்ரடியூஸ் பண்ணாலும், ஃபாலோ த 3-day ரூல். ஒரு ஃபுட்டு புதுசாக நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஒரு 3 to 4 days வந்து அது கண்டினியூஸாக நீங்கள் கொடுங்க. அது நடுவில் வந்து எதுவும் புதுசாக எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுத்துடாதீங்க. அது நல்லா உங்களுக்கு ஒத்து போகுதா, ஒரு வயிறு கட்டுறதோ இல்லை லூஸ் டூல்ஸ் ஆகுதா என்னன்னு பார்த்துட்டு அவங்க நார்மலாக இருக்காங்க, அவங்க உடம்பு அதுக்கு அடாப்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபுட்டுக்கு நீங்கள் போங்க. ஸோ இது வந்து எல்லாமே அட் அ டைம் வந்து அவங்களுக்கு திணிக்காதீங்க. அவங்க உடம்பு வந்து சில டைம் அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ 6 months ஸ்டார்ட் ஆனவே நாங்களுமே அதே தான் சாலிட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ மார்னிங் வந்து வி ஸ்டார்டட் வித் இட்லி. ஒரு half இட்லி 2 பேத்துக்கு நாங்கள் கொடுத்தோம். அண்ட் ரொம்ப மைல்டாக ஒரு டொமேட்டோ சட்னி இல்லை சாம்பார் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்ருந்தோம். அண்ட் 11 o'clock அப்புறம் இட்லியே வந்து ஒரு 1 month அப்படியே கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் மற்றதும் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். சேமியா, உப்மா, பொங்கல், நாங்கள் என்ன எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறோமோ அதே அவங்களுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் கொடுத்துட்ருந்தோம். ஸோ தட் வாஸ் இட். ஸ்பெஷலாக அவங்களுக்கு தனியாக எதுவுமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. ஜஸ்ட் தட் உப்பு காரம் அதெல்லாம் கம்மியாக போட்டு நாங்கள் கொடுப்பேன். அண்ட் எங்கள் வீட்டில் வந்து யூஸ்வலாக வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து என் அம்மா ரொம்ப கம்மியாக மைல்டாக சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே. ஸோ எங்களுக்கு வந்து அது ஈஸியாக தான் இருந்தது. நாங்கள் ஸ்பெஷலாக வந்து எதுவுமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண கிடையாது. ஸோ அதே கொடுத்தோம். அண்ட் 11 o'clock வந்து அவங்களுக்கு ஜூஸ் கொடுத்தோம். அண்ட் திஸ் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் ஒரு 8-8:30 கொடுத்துட்டோம். அண்ட் 11 o'clock வந்து அவங்களுக்கு ஜூஸ் கொடுத்தோம், ஃப்ரெஷ் ஜூஸ். எந்த ஒரு ரெடிமேட் ஜூஸ் ஆகட்டும், நீங்கள் இந்த டின் ஃபுட் எதுவுமே கொடுத்துடாதீங்க. நோ ப்ராசஸ்ட் ஃபுட் எதுவுமே வேண்டாம். நாங்கள் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ், நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் வந்து நீங்களே வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நல்ல வாட்டரில் அதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸோ ஜூஸ் ஒன்று கொடுத்தோம் 11 o'clock.
அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 o'clock வந்து லஞ்ச் கொடுத்தோம். அண்ட் லஞ்ச் வந்து ஸ்டார்டிங் ஒரு 1 month, ஒரு 7.5 months வரைக்குமே வந்து தனியாக தான் நாங்கள் லஞ்ச் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணோம். அதாவது இது எப்படி கொடுத்தோன்னா, எல்லாமே ஒரு ஒரு கை போட்டிருந்தோம். ஒரு கை ஆஃப் அரிசி அண்ட் துவரம் பருப்பு, இன்னொன்று வந்து கொஞ்சம் கேரட், ஆனியன், டொமேட்டோ, அவ்வளோதான். இது மட்டும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா குழைய வேக வச்சுட்டு அதுக்கு கூட கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் அண்ட் பிஞ்ச் ஆஃப் கீ போட்டு மேலே வந்து கொஞ்சம் ரசம் மட்டும் விட்டு நாங்கள் கொடுத்துருந்தோம். ஸோ ஒரு 1.5 மாதம் வரைக்கும் இந்த டயட் தான் இருந்தது. அதுக்கப்புறம் டாக்டர் விசிட் போகும்போது தான் அந்த டாக்டர் சொன்னார், தனியாக உங்களுக்கு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதே எல்லாமே கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. உப்பு காரம் அதெல்லாம் மட்டும் கம்மியாக போட்டு கொடுக்க சொன்னார். ஸோ அதுலேருந்து வந்து ஒரு 7.5 8 monthலேருந்தே பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன லஞ்ச் எங்களுக்கு செய்கிறோமோ அதே தான் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம். ஸோ சாம்பார், ரசம், பொரியல், ஈவன் கேர்ட் எல்லாமே நாங்கள் கொடுத்தோம். ஸோ கேர்டுமே அப்படி தான். நிறைய பேர் வந்து காஃப் இருந்ததுன்னா, கோல்டு இருந்ததுன்னா கொடுக்க வேணாம்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு என் டாக்டர் சொன்னது வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம், எதுவுமே எந்த டைம்லேயும் ஸ்டாப் பண்ண வேண்டாம்னு சொல்லி. அண்ட் இன்னொன்று வந்து எல்லாமே ஸ்மாஷ் பண்ணி கொடுத்தோம். நான் வந்து எலக்ட்ரிக் பிளெண்டரில் நான் பீட் பண்ணி நான் கொடுத்தேன். ஸோ நீங்கள் வந்து ஒன்று கையில் ஸ்மாஷ் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி பிளெண்டர் இல்லை மிக்சரில் கூட நிறைய பேர் போடுவாங்க. ஸோ நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அண்ட் அவ்வளோதான். ஸோ 9th month வரைக்கும் இதே ரொட்டீன் தான் இருந்தது. அண்ட் ஈவினிங் வந்து ராகி கூழ் கொடுத்தோம். நான் 3rd monthல சொன்னேன் இல்லையா, அதே தான் அந்த ராகி கூழ் நாங்கள் கொடுத்தோம். அண்ட் நைட் வந்து டின்னர் ஒரு 7:30 கொடுத்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அதே தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செஞ்சோமோ அதே மாதிரி தான், நத்திங் ஸ்பெஷல். ஸோ எங்களுக்கு என்ன டின்னர் செய்கிறோமோ அதே குழந்தைங்களுக்கு கொடுத்துருவோம். மோஸ்ட்லி வந்து உப்புமா கொடுத்தோம். அதிலே கொஞ்சம் கேரட் எல்லாம் கிரேட் பண்ணி போட்டு உப்புமா கொடுத்துருந்தோம். இட்லி இருக்கும், இல்லை தோசை ஊத்தாப்பம் மாதிரி. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் பிளாண்ட் டயட்டாக நல்லா எது இருக்குமோ அது மாதிரி கொடுத்தோம். அண்ட் அகெயின் மற்றது எல்லாமே வெறும் மில்கில் மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ மை மில்க் அண்ட் தென் ஃபார்முலாவில் தான் அவங்க த்ரூ அவுட் த டே இருந்தாங்க. ஸோ அண்டில் 9th month வரைக்கும் இதுதான் அவங்க ரொட்டீனாக இருந்தது. அண்ட் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட் அண்ட் ஹைட் எவ்வளோ இருந்ததுன்னா, at the end of 9th month பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 8.25 kgs ஆயிருந்தது. அண்ட் ஹைட் வந்து 70 centimeters அண்ட் ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 41.5 centimeters இருந்தது. ஸோ இது வந்து பை த எண்ட் ஆஃப் 9th month. அண்ட் at the end of 9th month என் குழந்தைங்க அட்டைன் பண்ணியிருந்த மைல் ஸ்டோன் இதுதான். ஸோ இதுதான் அவங்க பிக்சர். Now coming to the last part, 9 to 12 months. ஸோ இந்த ஸ்டேஜஸில் வந்து குழந்தைங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து இன்னும் கூடவே கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஃபுட் பேட்டர்னும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் நாங்கள் வந்து அந்த ராகி கூழ் கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து 9th month என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்து சத்து மாவாக கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ 11 types of grains எல்லாமே போட்டு, அது ஹோம்மேட் தான். நான் அந்த லிங்க் சத்து மாவு எப்படி பண்ணுறதுங்கிறத லிங்க் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் அந்த சத்து மாவு கொடுத்தோம். ஸோ அதில் எல்லா பருப்பு வகைகளாகட்டும், நட்ஸ் எல்லாமே போட்டு கிரைண்ட் பண்ணி என் அம்மா அது ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ண பவுடர் அது. ஸோ ஈவினிங் வந்து இன்ஸ்ட் ஆஃப் ராகி கூழ் வந்து அதே டைமுக்கு வந்து நாங்கள் சத்து மாவு கொடுத்துருந்தோம். ஸோ அது மட்டும்தான் மாடிஃபை பண்ணோம். மற்றபடி ரெஸ்ட் ஆஃப் த டே வந்து அவங்க டயட் சேமாக இருந்தது. அண்ட் இன்னொரு சின்ன ஸ்லைட் சேஞ்ச் என்னன்னா, மார்னிங் வந்து அந்த 11 o'clock வந்து ஒரு நாள் ஜூஸ் கொடுத்தோம், ஃப்ரெஷ் ஜூஸ், ஒரு நாள் சூப் மாதிரி கொடுத்தோம், அவ்வளோதான். அண்ட் சூப்பும் வந்து ரொம்ப ஃபேன்சி டைப்ஸ் இல்லை நெட்டில் பார்த்து கொடுக்குறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் தட் நல்ல ஒரு ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள் பீட் இல்லாட்டி சில டைம் நான் எல்லாமே ஒன்றா போட்டுருவேன். கேரட், பீன்ஸ், கேபேஜ், இதெல்லாம் பீட்ரூட் எல்லாம் ஒன்றா வேக வச்சுட்டு அந்த வாட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணி அதில் லைட்டாக சால்ட் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்பேன். ஸோ நோ ஸ்பெஷலி வேறு எந்த டைப் ஆஃப் ஜூஸும் சூப்பும் நான் கொடுத்தது கிடையாது. ஸோ இதான் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு ஒன்றா வேக வச்சு அந்த தண்ணி நான் அவங்களுக்கு கொடுப்பேன். அண்ட் ஒரு நாள் வந்து ஜூஸ் கொடுப்பேன். ஸோ இதை மட்டும் ஆல்டர்னேட்டிவாக நாங்கள் கொடுத்துட்ருந்தோம். அண்ட் 1 o'clock லஞ்ச், அதுக்கப்புறம் 5 o'clock வந்து அவங்க லஞ்ச் முடிச்சுட்டு அவங்க தூங்கிடுவாங்க. ஸோ 5 o'clock வந்து இந்த சத்து மாவு கொடுப்போம். அண்ட் 7:30 டின்னர் கொடுத்துட்டு அண்ட் நைட் ரெஸ்ட் ஆஃப் த நைட் ஃபுல்லாக வந்து நான் ஃபீட் பண்ணுவேன் அண்ட் ஃபார்முலா ரெண்டுமே மாற்றி கொடுத்துட்டு இருந்தோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அன்டில் இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அனிமல் மில்க் கொடுத்துடாதீங்க, கவுஸ் மில்க் வந்து கண்டிப்பாக கொடுத்துடாதீங்க. அது ஏன் கொடுக்கக்கூடாது அன்டில் இயர் வரைக்குங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அந்த லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் தே கம்ப்ளீட் தியர் ஃபர்ஸ்ட் பர்த்டே 1 year முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக வந்து அவங்களுக்கு வந்து கவுஸ் மில்க் வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். டில் தென் மதர்ஸ் மில்க் இல்லை ஃபார்முலாவில் மட்டும்தான் குழந்தைங்களை வச்சுருக்கணும். அண்ட் இன்னொன்று ஆடட் திங் வந்து என்னென்னா, 6 monthsக்கு அப்புறம் வந்து, அதாவது எனக்கு என் டாக்டர் அட்வைஸ் பண்ணது, 6 months ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஓகே இன்னும் மில்கோட குவான்டிட்டி வந்து நம்ம குறைச்சிட்டு நிறைய சாலிட்ஸ் இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அதை விட்டுட வேண்டாம். அன்டில் இயர் வரைக்குமே கண்டிப்பாக நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள் அண்ட் ஃபார்முலாவும் கொடுத்துட்டுருங்க. ஸோ நீங்கள் அது வந்து எதுவும் ஸ்டாப் பண்ண வேணும்னா அதில் எந்த காம்ப்ரமைஸும் வேண்டாம். ஸோ இதெல்லாம் சப்ளிமெண்ட்ஸாக தான் இந்த சாலிட்ஸ் கொடுக்குறோமே தவிர ஸ்டில் இந்த மெயின் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மில்க் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அது நீங்களும் பார்த்துக்கோங்க.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது கூட நட்ஸ் நான் கொடுத்துருந்தேன். நட்ஸில் வந்து நான் வெறும் கேஷ்யூ, பாதாம் அண்ட் டேட்ஸ் கொடுத்தேன். டேட்ஸ் வந்து நான் வேக வச்சு கொடுப்பேன் நான் குழந்தைங்களுக்கு, அதை அவங்க விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு வகையில் அண்ட் ஜஸ்ட் ஒரு பீஸ் கொடுக்குறதே வந்து ஸ்டார்டிங் வந்து அதிகம் தான். ஸோ எப்படி உங்கள் குழந்தைங்க சாப்பிட்றாங்களோ அதை பொறுத்து கொடுங்க. அண்ட் அது வந்து கேஷ்யூ பாதாமும் அப்படி தான் நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா எவ்வளோ நைஸாக உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அவங்க ஃபுட்லேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் என்ன ஃபுட் அவங்க எடுத்துக்கிறாங்களோ மேபி ஏதாச்சும் ஒரு இட்லி மாவில் ஏதாச்சும் ஒரு வகையில் அவங்களுக்கு சேரணும். ஆனால் நல்லா பவுடர்ட் ஃபார்மில் கொடுங்க. நான் அப்படி தான் கொடுத்தேன், ஏன்னா அப்போ அவங்களுக்கு பல்லும் கிடையாது, ஸோ அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி நான் அந்த மாதிரி தான் பவுடர்டாக தான் நான் கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் எப்படி நட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமோ அண்ட் நட்ஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுங்க. ஸோ 9 to 12 months இப்படி தான் இருந்தது. அண்ட் நான்வெஜ் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா அதுவுமே நீங்கள் எந்த ஸ்டேஜஸில் கொடுக்கலாம் எப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ 9 to 12 months இப்படி தான் போச்சு, இப்படி தான் அவங்க டயட் இருந்தது. அண்ட் at the end of 12th month பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட் அண்ட் ஹைட் எவ்வளோ இருந்ததுன்னா ஃபைனலி பை த எண்ட் ஆஃப் 1 year பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து 9.2 kgs இருந்தால் அண்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 72 centimeters அண்ட் ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 43.5 centimeters. கரெக்டாக இது ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சோன்னே போன வேக்சினேஷன் அப்போ எடுத்த ரிப்போர்ட் இது. ஸோ இதுதான் அவங்க வெயிட். ஸோ ஸ்டார்டிங் பர்த் வெயிட் வந்து 2.4 kgsலேருந்து இட் கேம் அப் டு 9.2 kgs. 1 year முடியும் போது பார்த்தீங்கன்னா 9.2 kgs இருந்தது. ஸோ இதுதான் அவங்க வெயிட் கெயின் ஜர்னி. அண்ட் பை த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் வந்து என் குழந்தைங்க அட்டைன் பண்ணி இந்த மைல்ஸ்டோன் இதுதான். ஸோ இதுதான் அவங்களோட பிக்சர். ஸோ இதுதான் என் குழந்தைங்களோட வெயிட் கெயின் ஜேர்னி. அண்ட் ஃபுட் நாங்கள் கொடுத்ததும் இந்த ஐட்டம்ஸ் தான். ஸோ இது தவிர நாங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே நாங்கள் ட்ரை பண்ணது கிடையாது. அண்ட் நீங்கள் ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு ஐட்டம் கொடுக்குறீங்க, பிஎட் நான்வெஜ் ஆகட்டும், எக்ஸ் கொடுக்குறீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அண்ட் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்கம்ஃபர்ட் இருந்தது அப்படின்னா உடனே உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு அட்வைஸ் எடுத்துக்கோங்க. நீங்களாம் எந்த அசம்ஷனுக்கும் வர வேண்டாம், பட் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று வந்து குழந்தைங்க வெயிட் வச்சு எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாதுங்க. ஸோ சப்பியாக குழந்தைங்க இருந்தால் தான் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க, இல்லை ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்க தின்னா தெரிஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த சத்தும் இல்லை, ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணுவாங்க, ஏன்னா நம்ம உயிரை கொடுத்து பார்ப்போம், பட் டக்குன்னு வந்து நீ என்ன பண்ணுற குழந்தை இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்கு எதுவுமே நம்ம ஒஃபெண்ட் ஆக வேண்டாம். நம்ம பார்க்குற விதத்தில் பார்த்தாலே போதும், குழந்தைங்க வில் பி ஃபைன். அவங்க வெயிட்டை வச்சும் அவங்க லுக்ஸ் வச்சும் நம்ம வந்து அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்களா வீக்காக இருக்காங்களான்னு ஜட்ஜ் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட் கொடுங்க, நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஃபீட் பண்ணுங்கள், ஹெல்த்தி ஃபுட் குழந்தைங்களுக்கு கொடுங்க, அவங்க டயட்டில் ப்ராப்பராக இன்க்ளூட் பண்ணிக்கோங்க எல்லாமே, அண்ட் ஆட்டோமேட்டிக்காக தேல் பி ஹெல்த்தி. ஸோ வெயிட் வச்சு நீங்கள் பெருசாக எதுவுமே டிசைட் பண்ணாதீங்க. ஸோ இதான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.